உறுப்பினர் துரை சந்திரசேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு வாய்ந்த சென்னை சட்டக்கல்லூரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் பெயரை சுற்றி பெருமைப்படுத்தினார்கள். அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த கல்லூரியை 100 கிலோமீட்டருக்கு அப்பால் கூகுள் மேப்பில் கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவிற்கு ஒரு இடத்திலே திருவள்ளூர் மாவட்டம் பட்டரைப்பெரும்புதூரில் அதை அமைத்திருக்கிறார்கள். சட்டக்கல்வி என்பது நீதிமன்றத்துக்கு சென்று பயிற்சி பெறக்கூடிய ஒரு இடம். ஆகவே சட்டக்கல்லூரியை சென்னையிலேயே நிறுவுவதற்கு அரசிடம் ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொண்டு அந்த சட்டக்கல்வியை பார்க்கும் போதெல்லாம் கண்ணிலே ரத்தம் வழிகிறது. ஆகவே சட்டக்கல்வியை மேம்படுத்த மீண்டும் நீங்கள் சட்டக்கல்லூரியை சென்னையிலே அமைத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர்கள் போராட்டம் நடத்திய பொழுது ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டது. அந்த கமிஷனுடைய பரிந்துரை அடிப்படையிலே தான் பட்டரைப்பெரும்புதூர் மற்றும் புதுப்பாக்கம் ஆகிய 2 இடங்களிலேயும் ஒரு இடத்தில் 3 ஆண்டு சட்ட கல்லூரியும் மற்றொரு இடத்திலே 5 ஆண்டு சட்ட கல்லூரியும் துவக்கப்பட்டது. இப்பொழுது 2லையுமே 3 ஆண்டு 5 ஆண்டு சட்டக்கல்லூரிகள் சட்டப்படிப்புகள் படிக்கலாம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே மாணவர்களுக்கு 2 இடத்திலேயுமே படிப்பதற்கு வசதி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்தையெல்லாம் நம்ம காலி பண்ணி உயர்நீதிமன்றத்திடம் ஒப்படைத்து விட்டோம். எனவே உயர்நீதிமன்றத்திடம் ஒப்படைத்த பிறகு அந்த இடத்தை நாம் திரும்ப பெறுவது என்பது சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே தேவையான இடம் கிடைக்குமே ஆனால் அந்த கமிஷன் அறிக்கையை படித்து பார்த்து சென்னையில் துவக்குவதற்கு அதனுடைய வழியை இருக்குமேயானால் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி சென்னையிலே கல்லூரி கொண்டு வருவதற்கான வழியை இந்த அரசு நிச்சயமாக செய்யும். அது அந்த அறிக்கையை பொறுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.